ஆச்சு. இருந்தாலும் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னா அவையில் வீட்டிற்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது அருமை நண்பா நம்பிகளுக்கும் இந்த விழாவின் கதாநாயகர்களாகிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மத்திய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு கல்லூரியில் அறிவு பரிமாற்றத்திற்கு பெரிதும் பங்களிப்பது ஆசிரியர்களே. மாணவர்களே என்ற தலைப்புல ஆசிரியர்கள் பேசுறாங்க. ஒரே புல்லரிச்சிருச்சு. கிளி பார்த்தேன், அப்புறம் நிலைமை அப்படின்னு. ஏன்னா என்னதான் ஆசிரியர்கள் பங்களிச்சிருந்தாலும் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு சிற்பி இல்லாம ஒரு கல் சிலையாக முடியுமா? அதே மாதிரிதாங்க ஒரு ஆசிரியர் இல்லாம ஒரு மனிதனால ஒரு முழு வளர்ச்சி அடைய முடியாது. நாலேஜ் என்பது அறிவு என்று சொன்னால் விஸ்டம் என்பது ஞானம். அந்த ஞானத்தை நாம ஆசிரியர்கள் தான் கிடைக்க முடியும். என்னதான் ஆசிரியர்களை நம்ம ஒரு சாதாரண மனிதனா நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, கரும்பலகையும் சுண்ணாம்பு கட்டையும் கரைய கரைய தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே இனம் என்ன என்று சொன்னா அது நம்ம ஆசிரியர் மட்டும்தான். சாமானியனையும் சாதனையாளராகவும் திறமை கொண்டவங்க. சரி தம்பி, கருத்தூசி போட்டதெல்லாம் போதும், பாயிண்ட் சொன்னீங்கன்னா ஒரு ஆசிரியர் என்பவங்க ஒரு பல நூலகத்துக்கு சமமானவங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னா ஒரு ஆசிரியர் என்பவங்க ஒரு நடமாடும் கூகுள், டேட்டா உலகம் விக்கிபீடியா. 2G வேகத்தில் இருக்கிற மாணவர்களை கூட 4G 5G மாத்த ஒரு குருஜி. என்னதான் பேரிடர் வந்தாலும் ஊரடங்கு போட்டாலும் அவங்க ஆன்லைன் கிளாஸ் வச்சு மாணவர்களோட அறிவை விரிவு செய்யறத ஒரு தலையாய கடமையா வச்சிருக்காங்க. சரி, நம்ம வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்ப்போமே. உலகில ஒரு தலை சிறந்த ஆசிரியர் யார சொல்றாங்க? அரிஸ்டாட்டில். அவரோட மாணவர் தான் அலெக்சாண்டர் தி கிரேட். சோ அவர்கிட்ட கேக்குறாங்க, உங்களோட வெற்றியின் காரணம் என்ன அப்படின்னு. அவர் அழகா சொல்றாரு, என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் என் பெற்றோர், இந்த உலகத்தையே எனக்கு அறிமுகப்படுத்தியவர் என் ஆசான் அரிஸ்டாட்டில். எப்படிப்பட்ட வழிகள்! இந்த தஞ்சாவூர் கல்வெட்டை எதிர்த்து பார்த்துக்கலாம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா மாணவர்கள் மத்தியில மதிப்பெண்களை விதைக்கிறதை விட மதிப்பான எண்ணங்களை விதைக்கணும். அதுக்குதான் ஆசிரியர்கள் கடமை. சமீபத்தில் நான் வாசித்த ஒரு அழகான கவிதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்துல் ரஹ்மான் எழுதினது. ஒரு தீக்குச்சியை வைத்து தீபத்தை ஏற்றினார்கள், எல்லோரும் தீபத்தை வணங்கினார்கள், நான் மட்டும் தீக்குச்சியை வணங்கினேன். ஏன் தெரியுமா? தீபத்தை ஏற்றியதை விட ஏற்ற வைத்ததே வழிபாட்டுக்குரியது. அது மாதிரிதாங்க நம்மளோட வாழ்ல தீப ஒளியா நாம இருந்தாலும் அந்த ஒளிக்கு காரணமானவங்க நம்ம ஆசிரியர்கள். அவங்களை மதிப்பது நம்ம தலையே கடமையாகும். விதைத்ததுதான் முளைக்கும், முளைத்ததுதான் தலைக்கும். எனவே நம்ம மாணவர்கள் சார்பா நான் ஆசிரியர்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா தங்களுடைய பகுத்தறிவை அன்போடு விதையுங்கள். அதாவது தங்களுடைய பகுத்தறிவை அன்போடு விதையுங்கள். விதைத்தால் மரமாகும், வளர்ந்தால் மற்றவர்களுக்கு உரமாகும் என்று கூறி இன்றைய கல்லூரியில் அறிவு பரிணாமத்திற்கு காரணம் ஆசிரியர்களே என்று அவர்களுக்கு பதிலாக அவர்கள் சார்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.